ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மொபைல் திருடப்பட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு உலகையே கைக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு மினி கம்ப்யூட்டராக இன்றைக்கி இருக்குது. அந்த மொபைல் ஃபோன் எப்போதும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். சில சமயங்களில் நம்மையே அறியாமல் மொபைல் ஃபோன் திருட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் மொபைல் திருடு போயிடுச்சு அப்படின்னா நாம் என்ன மாதிரியான வழிமுறைகளை செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸ்மார்ட் ஃபோன்கள் இன்று அனைவரின் அன்றாட தேவைக்காக இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் முக்கியமான கான்டாக்ட் நம்பர் மட்டும் இல்லாமல் வங்கி விவரங்கள், அதே போல் பல முக்கியமான தகவல்கள்லாம் மொபைல் ஃபோன்லேயே இன்றைக்கி சேமித்து வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்கள் மொபைல் திருடப்பட்டால் பதற்றப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொண்டீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனை காப்பாற்ற முடியும். குறிப்பாக உங்கள் மொபைலை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஃபிண்ட் மை டிவைஸ் கூகுள் மூலமாக நீங்கள் லாகின் செஞ்சு உங்கள் மொபைல் இருப்பிடத்தை கண்டறியவோ, ரிங் செய்யவோ, லாக் செய்யவோ அல்லது டேட்டா அழிக்கவோ உங்களால் முடியும். இது ஃபிண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதில் மொபைல் ட்ராக் செய்யலாம். அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய சிம் கார்டு நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணி வைக்கணும். அந்த மொபைலில் அந்த சிம்மை யாருமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி உங்களுடைய சிம் கார்டு நம்பர் உடனடியாக உங்கள் என்ன நெட்வொர்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அவங்களுக்கு கால் செஞ்சு உங்களுடைய அந்த தொடர்பு எண்ணை பிளாக் செய்யணும். இதன் மூலம் ஓடிபி மோசடியாக தடுக்கப்படும். அடுத்ததாக மூன்றாவதாக உங்களுடைய யூபிஐ சேவைகளை நீங்கள் கண்டிப்பாக முடக்கணும். நீங்கள் ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் போன்றவைகளை நீங்கள் பண பரிவர்த்தனைக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ஃபோன் திருநவங்க மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்னால தொடர்புடைய வங்கியை தொடர்பு கொண்டு யூபிஐ சேவையை உடனடியாக நீங்கள் பிளாக் செஞ்சிடணும். வங்கி கஸ்டமர் கேர் எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் கணக்கை தற்காலிகமாக பிளாக் நீங்கள் செய்யறதும் சிறந்ததாக இருக்கும். அடுத்ததாக IMEI எண்ணு நீங்கள் பிளாக் செய்யணும். இது CEIR போர்ட்டல் மூலமாக நீங்களே உங்கள் தொலைபேசி எண்ணுடைய IMEI எண்ணை பதிவு செய்து அதை நீங்கள் பிளாக் செய்யலாம். இதற்கு FIR, மொபைல் விவரங்கள் மற்றும் ஐடி ஆதாரம் கேட்பாங்க. அதனால் காவல்துறையிலையும் நீங்கள் புகார் செஞ்சு அந்த FIR எண் வாங்கிட்டு CEIR போர்ட்டலில் நீங்கள் உங்களுடைய IMEI எண்ணை நீங்கள் கொடுத்து உங்களுடைய மொபைலை லாக் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய பாஸ்வேர்டுகள் நீங்கள் உடனடியாக அதை மாற்றி நீங்கள் அமைக்கணும். உதாரணத்துக்கு மொபைலில் கூகுள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமு, வங்கி ஆப்ஸ்லாம் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டெலாம் போட்டு வச்சு மொபைலில் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அது உடனடியாக உங்களால் எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு பாஸ்வேர்டு விரைவில் மாற்ற முடியுமோ அதெல்லாம் நீங்கள் மாற்றி வச்சுக்கிறது சிறந்தது. குறிப்பாக உங்களுடைய ஜிமெயில் மற்றும் பிற கணக்கில் இருந்து உடனடியாக நீங்கள் லாக் அவுட் செஞ்சிடணும். அதே போல் உங்கள் மொபைல் தொலைகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மொபைலை எப்போவுமே சேஃபாக வச்சுக்கணும். குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய செட்டிங் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கூட மாற்றி வச்சுக்கலாம். குறிப்பாக ஸ்க்ரீன் லாக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது பாஸ்வேர்டு இல்லை பின்கோடு இல்லைனா பேட்டர்ன் நீங்கள் எளிதாக யாரும் திறக்க முடியாத ஒரு வலுவான கடவுச்சொல்லை நீங்கள் அமைச்சிக்கணும். குறிப்பாக பயோமெட்ரிக் லாக் அமைச்சிக்கிறது உங்களுக்கு வேகமாகவும் பாதுகாப்பாகவும் உங்களுக்கு இருக்கும். அதே போல் செட்டிங்கில் செக்யூரிட்டி ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதை அப்படி வச்சுருந்தீங்கன்னா மொபைல் திருட்டு போச்சு அப்படின்னா அது ஈஸியாக கண்டுபிடிக்க அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே போல் செட்டிங்கில் செக்யூரிட்டி சிம் கார்டு லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுடைய பின் நம்பர் போட்டு நீங்கள் அதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா சிம் கார்டு மொபைலோட திருடு போயிடுச்சுன்னா கூட யாரும் அந்த சிம் கார்டு யூஸ் பண்ண முடியாது. அதே போல் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதுவும் நீங்கள் ஓடிபி மூலமாக ஆன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து உங்கள் யூபிஐ ஆப்ஸில் எம்பின் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மாற்ற வேண்டியது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதே போல் ஆட்டோ லாக் அவுட் அப்படிங்கிறத நீங்கள் செயல்படுத்தலாம். அதே போல் ஆட்டோ பேக்கப் கூகுள் டிரைவ் இல்லை iCloud தொடர்புகள் புகைப்படங்கள் தானாக காப்பி செய்திட ஆட்டோ பேக்கப்பும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் செட்டிங்கில் செக்யூரிட்டி அன்கவுண்ட் சோர்சஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதன் மூலமாக தெரியாத அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிறது தடுக்கும். இது போன்ற வழிமுறையிலே நீங்கள் உங்கள் மொபைலில் பாதுகாப்பாகவும் வச்சுக்கலாம். நன்றி.